தேனி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமான சின்ன சுருளி அருவிக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் சந்திக்கும் இன்னல்கள் குறித்த தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாண்டியன். பாண்டியன், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. தேனி மாவட்டத்தில் இருக்கிற சுற்றுலா தலங்களில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த சின்ன சுருளி அருவி. இந்த சின்ன சுருளி அருவியானது மேகமலை மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த அருவிக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து போகிறாங்க. இந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் வர்ற சுற்றுலா பயணிகள்கிட்ட மேகமலை ஊராட்சி சார்பாக ஒரு நுழைவு கட்டணமும் வனத்துறை சார்பாக நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. குறிப்பாக விடுமுறை நாட்களில் அதிகமான சுற்றுலா பயணிகள் வரும்போது இந்த நுழைவு கட்டணங்களாலே அவங்க ரொம்ப மிகவும் சிரமத்துக்குள்ளாகி வராங்க. காரணம் என்னென்னு கேட்டால் 2 நுழைவு கட்டணம் வாங்குறதுக்கு ஏற்றாறு போல் சின்ன சுருளி அருவியில் அடிப்படை வசூலி செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்டால் இல்லைன்ற ஒரு பதில் தான் சுற்றுலா பயணிகள்கிட்ட வருது. இதனால் இங்கே வர்ற சுற்றுலா பயணிகள் 2 கிலோமீட்டர் வரைக்கும், அதாவது வாகனங்கள் 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி நிப்பாட்டிடுறாங்க. அங்கேருந்து நடந்து மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகி வராங்க. இங்கே வர்ற சுற்றுலா பயணிகள் இயற்கையை ரசிக்கிறதுக்கு பதிலாக சிரமத்தை அனுபவிச்சுட்டு போகிறாங்கன்னு தான் சொல்லணும். இது குறித்து விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்க சுற்றுலா பயணிகளோட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த சின்ன சுருளி அருவிக்கு உங்களோட நீங்கள் சிரமத்தை, அதாவது 2 நுழைவு கட்டணத்தை அனுபவத்தை சிரமத்தை சொல்லுங்கள். விருதுநகர்லேருந்து வரோம் நாங்கள். இப்போ என்னென்னா 2 இடத்துல பார்க்கிங் வாங்கினாங்க. ஃபஸ்ட்டு கீழே வச்சு ஒரு 50 ரூபா வெஹிக்கிள் பார்க்கிங் மாதிரியும், மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி வாங்கினாங்க. இங்கே நாங்கள் 4 அடல்ட்ஸ் 4 கிட்ஸ் வந்திருக்கோம். மொத்தம் 8 பேருக்கு 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ மேலே ஓரளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். 2 பார்க்கிங் எல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு நினச்சி வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு சின்ன ரூம் கொடுத்துருக்காங்களே தவிர மிச்சபடி வாஷ்ரூம் எதுவும் இல்லை. ப்ளஸ் இந்த தூரம் நடந்து வர்றது பார்த்திங்கன்னா பயங்கர டஃப்பாக இருக்குது. ரோடெல்லாம் நல்லா இருக்குது, காரெல்லாம் வர அளவுக்கு இருக்குது. ஆனால் சில குறிப்பிட்ட அவங்களுக்கு தெரிஞ்சவங்க லோக்கல் இன்ஃப்ளூயன்சஸ் மட்டும் உள்ளே வர்றாங்க. வேறு ஹேண்டிகேப்டு பீப்புள், ஒரு ஏஜ்டு பர்சன்ஸ் அவங்கெல்லாம் இந்த மேலே வரைக்கும் வந்துட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. அவங்களும் இதை என்ஜாய் பண்ணலாம். அட்லீஸ்ட் உள்ளே போய் குளிக்க முடியலைனாலும் பார்த்தாவது என்ஜாய் பண்ண முடியும். இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டி பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப நேரோவாக இல்லை. இங்கே மேலே அந்த கீழே இருக்கிற பார்க்கிங்கை மேலே மாற்றிட்டாங்கன்னா எல்லாருமே நல்லா ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 30 மினிட்ஸ் நடந்து வந்திருக்கோம். எல்லோரும் ஃபுல்லி ஃப்ரஸ்ட்ரேட்டட். இங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா தான் போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. நீ இறங்கி போகிறத நினச்சா இன்னும் பயமாக இருக்குது. ஸோ அவங்க அந்த பார்க்கிங் ஃபெசிலிட்டியை மட்டும் கொஞ்சம் மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா குழந்தைங்க, வயசானவங்க, மாற்றுத்திறனாளி எல்லாருக்குமே உதவியாக இருக்கும். ஏதாவது நல்லது பண்ணுவாங்கன்னு நம்பி நான் அதை சொல்கிறேன். தேங்க்யூ. அதிகமான சுற்றுலா பயணிகள் வரும் சின்ன சுருளி அருவியில் அவர்களுக்கு வசதிக்கு தகுந்தாற் போல அடிப்படை வசதிகளை செஞ்சு தரணுன்றது தான் அனைத்து தரப்பு சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாண்டியன்.